வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் பொரிக்க போகிறோம். அதுக்கு நான் 65 போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை சும்மா சுடுதண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 மசாலா, ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் கடலை மாவு, கொஞ்சம் போல் அரிசி மாவு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்து, உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியோடவே எடுத்திருக்கேன். தாளிச்சும் விட்டாச்சு. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். காலிஃப்ளவரை எடுத்துக்கலாம். தயிர் விட்டாச்சு. அது கூட கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. காலிஃப்ளவர் பக்கோடா, தயிர் சாதம், ஊறுகாய். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.